அரசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க போறேனம்மா ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி உன் நாராயணர் வாரம் தினம் நாவினில் போற்றுவோம் கணபதியே எங்கோர் கணபதியே எங்கோர் கணபதியிலும் முனை மாற குணவதியே கொஞ்ச ராணி உன தோல் பாடு வேணு ராமாவன் பாடு வேணு ராமாவன் பலகால முனை போல் பேடு வேணு ராமாவன் நாடு வேணு ராமாவன் திருச்செந்தூர் வந்திடாம திருச்செந்தூர் வன்முறையாப்புடனே வரவியாண்டோ அம்பிகாய காளியம்மா அம்பிகாய காளியம்மா கருள வியானோ அஞ்சனைய பெற்ற போல ஹனுமந்தனை முன்பாரோ அம்பிகாய மாரியாமா மங்களம்மா வரவியாண்டோ வீடத்தில பிறந்தாச்சி அம்மா முன்பாரோ சுருவொலியில் பிறந்த போல சுடரொலியில் பிறந்த போல மாயாண்டே சுருவொலியில் பிறந்த போல மாயாண்டி முன்வாரோ 21 தெய்வங்கள் எங்கள் முன்னே வரவியாண்டோ நெஞ்சு நர்ந்து நாவோடு நினைவு மாறு வேலையில நெஞ்சதியில நாவதிலோ நெஞ்சதியில நாவதிலோ நின்ற விலை யாரோ அகிலமெல்லாம் மேற்படைத்த அரியப்பூர நகரில் வாழும் ஐயாவை வணங்கி வாழும் அரியப்பூர நகரில் வாழும் ஐயாவை வணங்கி வரும் பனையடி அன்பு பதிய கொண்டது இந்த வைகுண்டர் அருளாலே அரசனையுடன் கதைகள் பாடுவார் ராமசாமி புலவர் பாடுவார் வெற்றிக்கு மேல் வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி வெற்றி குமார் புலவர் பாடு ராகத்துடன் கதைகள் பாடும் ராமசாமி புலவர் பாடும் சீமையெல்லாம் பேர் படைத்த நாடர் புலவர் முத்து முத்தை கதைகள் பாடும் நாடர் புலவர் அவருடைய தம்பிதானே பாரதத்தில் பெயர் படைத்த பாடாளிந்த புலவர்
பெற்ற குமார் புலவர் பாதகம் நீ எல்லாம் பேர் படைத்த அங்கத்தூரை புலவர் பாதகம் பாட்டு சொல்லி தந்த மலர் கமலிகின்ற பூரன் நகரில் வாழும் சொன்ன சொல்லை தவற மாட்டார் பிறப்பு பேச மாட்டார் நீதியுடன் வாழ்பவர் புகழ் யாவும் பெற்ற கிருஷ்ணாநதி புலவர் பாதகம் இடம் புகழ் படைத்த செந்தில் குமார் புலவர் பாதகம் கும்பிடு சிறப்புடனே வெள்ளு பாடும் சீதாராமன் புலவர் பாதம் வந்த சபையோர்க்கெல்லாம் எண்ணங்கள் செய்தோம் ஐயா உட்காருங்க வந்திருக்கும் சபையோர்க்கெல்லாம் 6 பேரும் சரணம் செய்தோம் ரசிகரே பாடுகின்ற பாடலிலே ரசிகரே பாடல் குற்றம் இருந்திட்டாலும் கூறுகின்ற வசனத்திலே குற்றம் கூற இருந்திட்டாலும் பெற்றெடுத்த பிள்ளை போல கிளை முறைக்க வியானுமையோ கலியுகம் எல்லாம் வேறுபடைத்த பாலத்திமடம் என்னும் மாநகரத்திலே அதாவது இலங்காமணி சாஸ்தா திரு ஆலயத்திலே வந்திருக்கும் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இலங்காமணி சாஸ்தா மட்டுமா இருக்காரு வேறவே காளியம்மா இருக்கா மாரியம்மா இருக்கா எண்ண முடியாத சாமிகள்லாம் மொத்தமும் இங்கதான் இருக்கு 21 தெய்வங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே கூட இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் வரிசையா சொல்லுங்க பாப்போம் சாமி பேர தெரியாது ராமன் இருக்காரு ஆமா சீதா இருக்கா ஆமா லட்சுமண பெருமாள் இருக்காரு ஆமா ஆஞ்சநேயர் இருக்காரு சரி மற்ற ஏகப்பட்ட சுவாமிகள் இருக்குங்க ஆமா எழுதி தந்தா சொல்லுவோம் அப்படி இந்த ஆலயத்துக்குள்ளே 21 தெய்வங்கள் குடியிருக்கின்றது அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் தாய்மார்கள் தான் நம்ம போனாவில்லைன்னு சொல்லி எப்பவுமே வந்து உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா அப்படியா சரி கற்கல்ல இருந்து இருக்காங்களா அதாவது ஊருக்கு என்னதான் பெரியவங்க சிறியவங்க சகோதரிகள் இருந்தாலும் ஊருன்னு சொன்னாலே முக்கியமான ஆளு யாரு தெரியுமா யாரு அண்ணா இருக்க பெரிய ஆளு அவளோட பெரிய ஆளு யாரு இருக்கா அவளோட பெரிய ஆளு தான் இப்ப தேவைப்பட வேண்டிய இருக்கு எம்மாடி அது யாரு தெரியுமா யாரு கோயில் கூட கலக்கட்டன்னு சொன்னாலே கண்டிப்பா அவங்க இருக்கணும் அவங்க யாருன்னா இவங்களா அப்படி யாருன்னு சொன்னா யாரு சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் சரி தாத்தா கடுத்து அவங்க தானே பார்க்கணும் பின்னால நிக்காங்க சைடுல நிக்காங்க அப்படி மெயின் ரோட்லயே நிப்பாங்க இவர் ஒரு சைஸா நிக்காரு சரி அவர் ஒரு இளைஞர் தானே அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்திலே அமைந்திருக்கக்கூடிய பெரியார்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஒளி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திய மைக் செட் யாரு அவர்களுக்கும் மேலைசை கலைஞர்கள் அனைவர்களுக்கும் மேலைசைன்னு சொன்னா நயினார் பம்பை அப்படியா நயினார் பம்பை அடிச்சவர் இப்ப தவுல்காரர் ஆயிட்டாரு சரி தவுல்காரர் ஆகி ஒரு தனி செட்டே நடத்தாரு அப்ப முன்னேற்றம் தானே அவர் கையில 3 விதமான செட் இருக்கு எப்படி மேல செட்டு தானா அப்படி மேலைசை கலைஞர்கள் அனைவர்களுக்கும் எஸ் புவனா வெள்ளிசைக்குழு சார்பாக வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் கொடத்து மைக்கு எடுக்கல ஆமா சரி அதாவது கற்றது கையளவு என்பார்கள் கல்லாதது உலகளவு என்பார்கள் கவனமா கேட்கணும் நீங்க யாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது நீங்க கையில செல்போன் வச்சிருந்தோடனே அந்த செல்போன் உள்ள இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க நினைக்க கூடாது ஆமா சரிதானா தெரியாத விஷயங்கள் உள்ள நிறைய ஏகப்பட்டது இருக்கு இப்ப பாப்பாட்ட கொடுத்தா பாப்பா செல்ல நல்லா என்னென்ன இருக்குன்னு பாத்துருவோம் இப்ப எங்க செல்போன் இருக்கணும்னு நான் பெரிய ஆளுன்னு நான் நினைச்சேன்னா தப்புல இது உள்ள இருக்கிறதுல எனக்கே ரொம்ப விஷயங்கள் தெரியாது அப்ப யாருக்கும்
எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்ப கற்றது கையளவி கல்லாதது உலகளவி என்பார்கள் சொல்லுவாங்க. ஆகையினாலும் நானும் ஒரு சிறு குழந்தை, நாங்கெல்லாம் பச்சை பிள்ளைய என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னே பாடுகின்றேன். சரி, பாடுகின்ற பாடலிலே ஆமா பாடல் குற்றம், சரி சொல் குற்றம், ஆமா பொருள் குற்றம் ஆகையும் சரி குற்றங்கள் இருந்துட்டாலும் சரி, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ, உங்க பிள்ளைங்க தவறு செய்தா எப்படி பச்சை மட்டையெல்லாம் வச்சு அடிக்க மாட்டாங்க நம்மள. ஆமா சரி, அன்போடு நம்மளை ஆதரிப்பாங்க. ஆமா, அப்படி அன்போடு ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வணக்கம். அதாவது சரி, இன்னைக்கு நம்ம யாரு கதையை படிக்க போறோம் தெரியுமா? யார் கதையை படிக்க போறீங்க? ரொம்ப ஆவலா இருக்கு எனக்கு. நீங்க என்ன கதையை படிக்க போறீங்கன்னுட்டு. மதிய வேளையில நீங்க முத்துகிருஷ்ண பேர்ல கருப்பசாமி கதையை படிச்சிய பத்தியலா? அப்படி நான் மெய் மறந்துட்டேன். சரி சரி, அப்படிங்க நல்ல வேலையிலே ஆமா ஐயா இளங்காமணி சாஸ்தா சரி பிறவி பண்ணணும். குடத்து மைக்கு சரி, அப்படி இருக்க ஆமா ஆதிவெள்ளி கைலாசத்துல யாரெல்லாம் குழுவிருக்கிறார்கள் தெரியுமா? யாரெல்லாம் குழுவாக இருக்கு? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்ட வந்த சிவபெருமான் அம்பிகைய பார்வதியால் மூத்த பிள்ளை விநாயகனோ குழுவியிருந்தார். மகிழ் முருகன் குழுவியிருந்தார். வள்ளியோடு தேவானை வருஷத்துடன் நந்தி மனமுடனே குழுவியிருந்தார். முனி சட்டமுனி கும்பம் அழகுடனே குழுவியிருந்தார். பார்கடல் நன்னதில பச்சமாலு லட்சுமியுடனே குழுவியிருந்தார். பிரம்மலோக பட்டணத்தில சதுர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷம்மை குழுவியிருந்தார். அமரலோக இந்திரனோ என்றானோ அமரலோக பட்டணத்திலே இந்திரனோ என்றானியோ. அப்படி ஆதிவெள்ளி என்னும் கைலாச உலகத்திலே ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் சரி மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் சரி இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் வடிவேல் செந்தில் வடிவேலவன் நாரதர் நந்திதேவன் அட்டமுனி சட்டமுனி அழகு கலைக்கோட்டு மாமுனியோடு அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொள்விருந்து வருகிறார்கள். பார்க்கடல் தன்னதில பச்சமாலும் லட்சுமியும் பௌசுடனே ஆண்டு வருகிறார்கள். பிரம்மலோக பட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக ஆண்டு வருகிறார்கள். அமரலோக பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருக்க அதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது. நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாகலர்கள் போலும் நாடு, பழமழ பொழியும் நாடு, பழமழ பொழியும் நாடு, தென்றல் வீசும் நாடு. ஆட்சி மலரே நாடு வந்து விளையாடுவோம் வெறித்தாண்டுவோம் மரம்பும் போலே வளர்ந்தோங்கி இருக்கும் நாடு இளமெல்லாம் பெயர் படைத்த அதிகார உலகத்திலே
புகழும் நாடு சரி கோடமழை பொழியும் நாடு குளிந்த தென்றல் காற்று வீசும் நாடு குளிந்த தென்றல் அது வீசும் நாடு மானிருந்து விளையாடும் மயில் தோவையது விரித்தாடும் அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் அது எந்த நாடம்மா அதுதான் அகில உலகம் எல்லாம் ஏற்படைத்த ஆதி பாதாள உலகம் பாதாள என்ன உலகம் அப்படி ஆதி பாதாள உலகத்திலே அரக்கர் குலத்தின் வேந்தராக ரிஷி முகாவன் என்னும் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளும் எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா மன்னவர் மனைவியோமா மனைவியம்மா மனைவியுமா மகிழ்வுடானை ஆண்டு வாரா கொண்ட வானும் தேவியம்மா தேவியம்மா குணமுடனை ஆண்டு வாரா குணமுடனை ஆண்டு வாரா நல்ல சமயம் நலமுடனே ஆண்டுவார் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமைய வாழ்ந்துவார் ஆண்டு வரும் நாளையே மனவர் இருக்குதையா பிள்ளை இல்ல கவலையே பிள்ளை இல்ல கவலையே துவானுடையோ ரிஷி கண்ணி பெண்கோடிக்கும் முதல்ல எல்லா கவலையாது மனக்கு வேலை அதிகம் இல்ல சாதம் புழுவாக தோணுதையோ முதல்ல இல்ல சாதம் மருந்தாக தோணுதையோ 12 வருடவோ 12 வருடவோ பால செல்வம் இல்லையா அப்படி ரிஷிமுகா வண்ணன் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவரும் மன்னவரும் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். அதாவது ஒரு வீடான வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழணுமா. ஒருவர் கேட்டு வாழ வேண்டும். ஆமா, இந்த பூவும் நாரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? நாரோட சேர்ந்த நாரு மணக்குமா? எப்படி மணக்கும்? ஏப்பா அதானே கணவனும் மனைவி ஒண்ணா இருந்தா தான் மணம். மணம் ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தா என்ன? இல்லம்மா அது நல்லா இல்ல. நல்லா இல்ல, அது அழகு இல்லன்னு சொன்னேன். அழகு இல்லையா? அப்ப ஒரு வீட்ல கணவன் மனைவின்னு சொன்னா கூடி வாழ்ந்தா தானம்மா கோடி நன்மை. ஆமா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. சரி, அதனால புருஷ கணவன் மனைவினா ஒண்ணா இருக்கணும். ஒண்ணா இருக்கணும். ஒண்ணா இருந்தா மட்டும் போதாது, சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் எப்படி வரும்? எப்படி வரும்? நம்மளா உண்டு பண்ணிக்கணும். ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான். ஒருத்தர் கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும். அந்த ஐயா சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம 2 வார்த்தை கேட்கணும். ஆமா, இந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த ஐயா 2 வார்த்தை கேட்கணும். அந்த அம்மா 4 சொன்னா 2யாவது கேட்கணும் அந்த ஐயா. ஆனா கேட்க மாட்டாரு. இப்ப ஆண்கள்லாம் சொன்னதை கேட்காங்கம்மா, பெண்கள் நீங்க தான் சொன்னதே கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு சொல்லுவாங்க, நான் 100 களஞ்சி நகை போட்டு வந்திருக்கேன். எத்தனை களஞ்சி? 100 களஞ்சி. 100 களஞ்சி. நீ சொல்லதை கேட்க எங்க அம்மா நீ கட்டி கொடுத்துருக்காங்க. என் வீட்டுல எப்படி இருந்தானோ அப்படித்தான் இருப்பேன். நகைச்சூர்ல நிறைய கொண்டு வந்தா சொன்னதை புருஷன் சொன்னதை கேட்கப்படாதோ? கேட்க மாட்டாங்கல்ல. புதுசா இருக்கு இது இப்போ உள்ள மாடலு. ஹலோ, இப்போ உள்ள மாடலா? ஆமா, 2025 நியூ மாடல். அப்ப 26 எப்படி ஆக போகுது தெரியும். இதுக்கு மேல தலைகீழ ஆகும். சரி, ஆவட்டும் பாப்போம். அப்ப இந்த ரிஷிமுகா வண்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் மனமுடிந்த நாள் முதலாய் ஒரு மனவருத்தமானது இருக்கிறது. என்னமா மனசுக்குள்ள கவலை? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமத்த வீடு இருக்கு, வீடெல்லாம் நிறைய இருக்கு, சொத்து சுகம் எல்லாம் வச்சிருந்தாலும் அந்த சொத்து சுகத்தை எல்லாம் ஆளுவதற்கு ஒரு பிள்ளை செல்வமானது இல்லை. ஐயோ பாவம், அந்த காலத்துல எதை எடுத்தாலும் பிள்ளை இல்ல, பிள்ளை இல்லாம தாமா இருந்திருக்கு. என்ன செய்ய? அந்த காலத்துல குழந்தைகளுக்கு தட்டுப்பாடா இருந்திருக்கு. சரி, இப்ப வந்து கட்டுப்பாடா இருக்கு. ஆமா, அப்போ அந்த ரிஷிமுகா வண்ணனுக்கும் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லை. ஏப்பா 12 வருஷமா பிள்ளை இல்ல? 12 வருஷமா பிள்ளை செல்வம் இல்லை. நான் 12. ஆமா, கரெக்ட்.
அப்படி ஆண்டவனுடைய அருளால அந்த ரிஷிமுகாவண்ணனுக்கும் ரத்தக்கண்ணி பெண்ணுடனவளுக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை. தலை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்சவங்க சந்தோஷமானவங்க. அப்படியா மாமா? எந்த பிள்ளையா இருந்தாலும் பாக்க பிள்ளை தான் பாக்கும். உண்மைதாம்மா. சரி. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை தானே. ஆமா. ஆமா. பிள்ளை எந்த பிள்ளைங்கிறது இல்ல. சரி. நம்ம எப்படி வளர்க்கம்ங்கிறதெல்லாம் இருக்கு. அதுலதான் இருக்கு. கஞ்சம் ஊத்துவானா ஊத்த மாட்டாளா? ஏமா அவன் நமக்கு ஏதாவது செய்வான்னு நம்ம அவனுக்கு செய்யப்படாது. சரி. நம்ம செய்யக்கூடியதை கரெக்டா செய்யணும். செஞ்சிரணும். அப்ப இந்த ரிஷிமுகா வண்ணனுக்கும் ரத்தக்கண்ணி பெண்ணுடனவளுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை. ஆண் பிள்ளை. ஜான் பிள்ளையானாலும் அவன் ஆண் பிள்ளை. ஆமா. பிள்ளை பிறந்தாச்சு. பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்ல. நம்ம பேர் கொடுக்கலன்னா பிறகு பிச்சைனா கூப்பிட முடியும். ஏனா கூப்பிட முடியும். அதானே. பெற்றவங்க பேர் விட்டாதாம மத்தவங்க சொல்லி அழைப்பாங்க. உங்களுக்கு உங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க. வெறு வயித்துல வச்சாங்களாம். வெறு வயித்துலனா எப்படி? நான் பிறக்கிறதுக்கு சலிக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சிருக்காங்க. ஓ அப்படி. ஆமா. ரொம்ப நாள் பிள்ளை ராம இருந்திருக்கவ எங்க அம்மா. சரி. வெறு வயித்துல பேர் விட்டோனே நான் பிறந்துட்டேன். பிறந்துட்டீங்களா? அதுக்கு அப்புறம் தான் நான் பேர் மறுபடியும் வச்சிருக்காங்க. அப்படியா? அப்ப பெயர் நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ரிஷிமுகாவண்ணனும் ரத்தக்கண்ணி வெண்குடனவளும் வல்லமை தவத்தினால் பிறந்ததனாலே வல்லவன் என்றும், அரக்கன் உலத்திலே பிறந்ததனாலே அரக்கன் என்றும், வல்லரக்கன் என்று பெயர் நாமத்தை கொடுத்தார்கள். அப்படி இந்த வல்லரக்க பாலகனை எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? நல்ல ஒரு மேனியோமா, நாலு ஒரு மேனியோமா, பொழுது ஒரு வண்ணாமோமா, வளரும் பேரை சந்தேறாம்போ, வளர்ந்து வாரம் வல்லாராய்க்கு, ஒருவாயாத இருவாயாதா, உச்ச 3 வயதுமாச்சு, 3 நல்ல வயதானீலா, முடியிறக்கி காதோ ஓட்டி, 4 நல்ல வயதானீலா, 4 நல்ல வயதானீலா, நடந்தோடி விளையாடுவான். ஐந்து நல்ல வயதானியோ அப்புறம் நாங்க சுடுவார். 6 நல்ல வயதானி, அரிசு வாட்டி தான் பாடி, 7 நல்ல வயதானி, என்சு வாட்டி தான் பாடிதான். 8 நல்ல வயதுக்குள்ள, 8 நல்ல வயதுக்குள்ள இலக்கணமோ தான் படிக்க. நல்ல வயதுக்குள்ள இலக்கணமும் தான் பாடித்தான். 10 நல்ல வயதுக்குள்ள பலகளையும் தான் பாடித்தான். படிக்காத பாடம் எழுதாத இடம் அன்னை ஏற்ற குதிரையாற்றோ, அன்னை ஏற்ற குதிரையாற்றோ அத்தனையும் தான். ஆதி பாதாள உலகத்திலே இந்த ரிஷிமுகா வண்ணனும் ரத்தக்கண்ணி பெண்ணுடனவளும் அந்த ரத்த கண்ணீரும் வல்லரக்க பாலகனை 4 ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பிறை சந்திரம் போல வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரும் பொழுது இந்த வல்லரக்க பாலனுக்கோ 1 வயசாச்சு, 2 வயசாச்சு, 3 வயசாச்சு, 4 வயசாச்சு. 3 வயசுல முடியிறக்கி காது குத்தியாச்சு. அதாவது அந்த காலத்துல எல்லாம் 3 வயசுலதான் முடியிறக்கி காது குத்தி இருக்காங்களாம். அந்த காலத்துல இந்த காலத்துல 3 வயசுல என்ன தெரியுமா செய்தோம்? ஐயோ பாவம், அந்த பிள்ளைக்கு ஒரு டைய போட்டு, யூனிஃபார்மை மாட்டி, ஷூவை மாட்டி, ஒரு பேக்கையும் தூக்கி போட்டு, ஒரு லஞ்ச் பேக்கையும் கையில கொடுத்து, ஒரு மஞ்ச வண்டி அலையும் மாத்திருக்கியலாம். காலையில அந்த புள்ள எழுந்திருச்சுக்கே செய்யாது. பாவம், உறக்க முழிச்சிருக்க மாட்டான். பாதி தூக்கத்தோட பாத்துல கொண்டு விட மாட்டோம் வைப்போம். சரி, அவனுக்கு வராது. அங்க வச்சுட்டு என்னமோ அவங்க உறங்கிட்டு இருப்பான் பாத்ரூமுக்குள்ள. சரி, வச்சுட்டு வெளியே தூக்கிட்டு வந்துருவோம். ஆமா, தூக்கிட்டு வந்து பரப்பிட்டு விட்டாவோம். அவையில ஒரு டாட்டா காமிப்பான் பாரு.
நீ எல்லாம் எனக்கு அம்மாவா, நீ எல்லாம் எனக்கு தாயே கிடையாது. தாயே கிடையாது. அப்புறம் உறக்கமா தூக்க பிள்ளைய தூக்கத்துல உச்சி விட்டா என்ன செய்வான்? மூக்க வடிச்சுக்கிட்டு ஐயோ பாவம் அழுதுகிட்டே இருக்கும். அப்ப நம்ம இந்த காலத்துல 3 வயசுல அப்படி செய்தோம். ஏன்னு சொன்னாவே பண்ணுது சேட்டை அப்படி இருக்கலாம், வீட்டுல சமாளிக்க முடியலாம். புள்ள வந்து சேட்டை பண்ணாதம்மா புள்ள. சரி, ஒரே இடத்துல உட்கார வச்சு அது சோம்பேறி பிடிச்சிரும். அப்படியா? சின்ன பிள்ளைல துருதுருன்னு இருக்கணும், சேட்டை பண்ணணும். சரி. ஆமா. அப்ப இந்த வல்லரக்க பாலனுக்கோ 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறந்தாச்சு. 6 வயசுனா எங்க கொண்டு சேர்க்கணும்? எங்கமா கொண்டு சேர்க்கணும்? ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது, அறிவு வளரணும். உண்மைதானே, உண்மைதானே. ஆளு தன்னால வளரும், அறிவியை வந்து நம்ம தான் ஊட்டணும். நம்ம தான் ஊட்டணும், ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். ஊட்டி ஊட்டி உடம்பு மட்டும் வளர்க்கப்படாது, அறிவியை சொல்லுதேன், அறிவு. அப்ப பாடகசாலையில சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வல்லரக்க பாலகனானவன் 6 வயசுல அரிசி வடித்தான் படித்தான், 7 வயசுல என்சு வடித்தான் படித்தான், 8 வயசுக்குள்ள இலக்கணம் தான் படித்து, அப்படி 10 வயதுக்குள்ள பல கலகளையும் தான் படித்தான். அப்படி வல்லரக்க பாலகன் இன்னும் எப்படி படிக்கிறான் தெரியுமா? எப்படி படித்து வருகிறான்? அண்ணா ஆவண்ணா இனாஹியனா உனா உனாயனா ஏன்னா ஐயனா ஓனா ஓவண்ணா ஏன்னா ஐயனா ஓனா ஓவண்ணா அவனா ஏனா உனா ஓவண்ணா அப்படி இந்த வல்லரக்க பாலகனானவன் படிக்காத பாடம் இல்லை, எழுதாத ஏடும் இல்லை, ஆணையேற்றம் குதிரை ஏற்றம் அத்தனையும் தான் படித்தான். அப்படி வல்லரக்க பாலனுக்கோ 21 வயசாச்சு. பால வயசு போய் பருவ வயசு வந்து அரும்பு மீச குறும்பு பார்வை. ஆமா, 21 வயசுனா திருட்டு மொழி, திருட்டு மொழி, திருட்டு மொழியிலே உருட்டி மொழிக்கும். அவன் வயசு கோளாறு, அவன் அப்படி காமிக்குமா? வயசு கோளாறு. அப்ப 21 வயசுன்னு சொன்னா வீட்டு பொறுப்பு வரணும்னா என்ன செய்யணும்? வீட்டு பொறுப்பு வந்துச்சுன்னா கால்ல ஒரு கட்டைய போடணும். என்ன கட்டை போடணும்? கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஆமா, கல்யாணம் பண்ணிட்டா பொறுப்பு வந்துரும். நானும் ஒரு கட்டையை தூக்கி போடணும்னு ஒரு கட்டையை தூக்கி தான் கால்ல போட்டா வீட்டுல கடப்பானா போட நினைச்சேன். கட்டையை தூக்கி கால்ல போட்டா கால் எதுக்காகும்? எதுக்காகும்? காலில ஒரு கட்டைன்னா இப்ப வந்து சாயந்தரம் வந்து ஒரு நண்பன் போன் பண்ணி நம்மள வைமா. சரி. அப்ப அவ கேப்பா எங்க போறிய? எங்க போறிய? போன் வந்தோனே எங்க போறியடா, எங்க போறிய? மணி எத்தனையாவது இம்மன்னு உமக்கு சுவாலி? என் ஃப்ரெண்ட் கூப்பிடுதா போயிட்டு வரேன்பா. ஃப்ரெண்ட் கூப்பிடுதாடா? ஒரு பக்கம் போக வேண்டாம். ஆமா, எங்க அப்படிப்பா அப்படின்னு சொல்லுவா. இதே அம்மா கேட்டான்னு வை, நான் என் ஃப்ரெண்ட் கூப்பிடுதாமா போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்னு சொல்ல போறதே கிடையாது. எங்க போறேன்னு சொன்னாலும் போ கேட்க மாட்டான், போயிடுவான். அதுக்கு தான் முண்டாட்டி முண்டாட்டி தேவை. அம்மா தலைவர் கொடுக்கணும்ல, அவர கொஞ்சம் கவனிச்சா இனிமே வச்சு ஆடுமோ அப்படி இந்த வல்லரக்க பாலனுக்கோ 21 வயசாச்சு. 21 வயசுல பவளக்கண்ணி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். உடனே பார்த்தான் ரிஷிமுகா வண்ணனும் ரத்தக்கண்ணி பெண்கொடையானவளும். இனி மகனுக்கோ வீட்டு பொறுப்பு வந்தாச்சு, இனி நாட்டு பொறுப்பு வரணும். நாட்டு பொறுப்பை கொடுக்கணும்ல. அப்படி என்று சொல்லி ரிஷிமுகா வண்ணனும் ரத்தக்கண்ணி பெண்கொடையானவளும் குலகுருனிடத்திலே வந்தார். ஐயா குலகுருவே, என் மகன் அரக்கனுக்கு பட்டு சூட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த குலகுருவானவர் வல்லரக்கனை சிம்மாசனத்தில் அமர வைத்து செங்கோலை தூக்கி கையில கொடுத்தாரு. செங்கோல் அப்படியே வளையுது. செங்கோல் சரியில்லை. மகடத்தை தூக்கி தலையில வைக்காரு, மகட அப்படியே தவறி கீழே விழுகிறது. ஆமா, உடனே பார்த்தார் குலகுரு. யார் ரிஷிமுகா, உந்தன் மகன் எனக்கு செங்கோலத்துக்கு கையில கொடுக்கும் பொழுது அந்த செங்கோலானது விளைகிறது. தலையில் திக்கி மகடத்தை வைக்கும் பொழுது மகடமானது தவறி விளைகிறது. ஆகையினால் உந்தன் மகன் வல்லரக்கன் நேர்மை நீதியோடு ஆட்சி செய்தால் மட்டுமே ஆதி பாதாள உலகமானது பிழைக்கும். இல்லை என்று சொன்னால் அடியோடு அலைந்துவிடும். அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த வல்லரக்க ராட்சதனானவன் நாட்டு மக்களின் மீது எண்ணற்ற வரிகளை போட்டு வருகிறார். ஆமா, மாட்டுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்தா ஒரு பணம் அவனுக்கு கொடுக்கணும். ஆமா, வரி போடுதான். அப்படி எண்ணற்ற வரிகள் போட்டும் அவனுக்கு காணல. அவனுக்கு அப்ப காண மாட்டேக்கு.
அப்ப 56 தேச மன்னடத்திலே சென்று வரிகளை வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வல்லரக்க ராட்சத மந்திரியை தான் அழைத்து, ஐயா மந்திரியே, இந்த 56 தேச மன்னடத்திலே சென்று கப்ப பணம் வாங்கிட்டு வரணும், ஏவல் பணம் வாங்கிட்டு வரணும், இர்ஷா பணம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுதாரு. அப்ப இந்த மந்திரியானவர் 56 தேச மன்னடத்திலே வென்று, ஐயா மன்னர்களே, இந்த மன்னன் வல்லரக்கனுக்கு நீங்கள் கப்ப பணம் கட்டணும், ஏவல் பணம் கட்டணும், இர்ஷா பணம் கட்டணும், பயந்து நீங்கள் நடக்கணும். சரி, என்ன செய்யணும்? எங்களுக்கு பஞ்சப்படி கொடுக்கணும். அப்படியா? கொடுக்கல. சரி, பஞ்சப்படி தராத காரணத்தினால சரி உங்களுக்கு பகுதி பணம் கொடுக்க மாட்டோம். அப்படியா? இர்ஷா பணம் கொடுக்க மாட்டோம். சரி, எதிர்த்து நாங்கள் வணங்க மாட்டோம். அப்படியா? இத போய் உங்க மன்னனிடம் போய் சொல்லுங்க. சரி, நான் மன்னன்ட்ட போய் சொல்லுதேன், அவர் என்ன செய்யணும் சொல்லுதாரோ அப்படி செய்யட்டும். அப்படி என்று சொல்லி இந்த மந்திரியானவர் வல்லரக்கடத்துல வந்தார். ஐயா வல்லரக்கா, இந்த 56 தேசம் கப்பமான கட்டமனை சொல்லிட்டாங்க, இர்ஷாபன கட்டமனை சொல்லிட்டாங்க. ஓடி வர. ஆமா. அப்ப இந்த மந்திரி இடத்திலே மன்னர் சொல்கிறார், அப்ப இந்த 56 தேச மன்னர்களை நம்ம என்ன செய்வது? என்ன செய்வது? அடிமைப்படுத்த வேண்டுமே, என்ன பண்ணலாம் அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த மந்திரியானவர் சொல்கிறார், ஐயா வல்லரக்கா, நீங்கள் ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து உங்கள் ஆள்காட்டி விரலால ஆகாதேவி, கங்காதேவி, பூமாதேவி தான் அறிய உங்களுடைய சிரசை நீங்கள் 3 நேரம் சுற்றி எதை நீட்டினாலும் இப்படி தெரிய வேண்டும். அப்பேர் விட்டு நீங்கள் எரிக்கும் வர வாங்கினா இந்த 56 தேசம் நம்ம அழிக்கலாம். அப்படியா மந்திரி? அப்படி என்று சொல்லும் பொழுது என்ன நல்ல ஐடியா கொடுத்த. சரி, நல்ல மந்திரி வைக்கணும்ங்கது. ஆமா ஆமா, நல்ல மன்னனுக்கு ஒரு மந்திரி வச்சிட்டான்னு வைங்க. சரி, மன்ன வந்து ஆட்சி நல்லா பண்ணுவாரு. ஆமா, அதே மாதிரி வீட்ல இருக்காரு பாருங்க. சரி, வீட்ல இருக்க மன்ன அவளுக்கு நல்ல மனைவி வைக்கணும். நல்ல மனைவி வைக்கணும். மனைவி வச்சாருன்னு வைங்க, மனைவி வச்சா தான் வாழ முடியும். ஆமா, நல்லபடியா குடும்பத்தை கொண்டு போக முடியும். அப்படி இந்த வல்லரக்க ராட்சதனானவன் எப்படி வைரன் தெரியுமா? மன்னன் போல இருந்தா வேண்டாம், மன்னன் போல இருந்தா வேண்டாம், மரபு போல தாண்டேறா, அரசன் போல இருந்தா வேண்டாம், ஆண்டி போல வடிவாங்க வேண்டாம், கழுத்த தீல ஓட்டேராசோ, இடைய தீல காவேரி ஆட்டி வனமல வனங்காடாண்டு, வனமல வனங்காடாண்டு வயல விட்டோம் வாரானே. வல்லரக்க ராட்சோதே வண்ணமல வனங்காட்டு இமய மேல சாராளி சாந்து கொண்டு தரைமகளி சந்த நேத்த கோலம்புவாட்டி மாவு கொண்டு தரைமகளி மஞ்ச நெய்யா கோலம்புவாட்டி 12 வருடங்கள் 12 வருடங்கள் பாரதவோ செய்ய போற. அப்படி இந்த நல்ல வேலையிலே அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழுவை பாராட்டி பரிசளித்த செல்வச்சிமான் யார் என்று சொன்னால் வன்னிய பெருமாள் நாடார் வகையாரா. ஆமா, அண்ணாமலையானால் மகன் துரைசிங்கம், சிங்கப்பூர் சிங்கம். சிங்கப்பூர்ல ஒரு சிங்கம். ஆமா, அவள் தான் நினைக்கிறேன். நீங்க தானா சிங்கப்பூர்ல இருந்தீங்களோ? ஆமா, சபாஷ். சிங்கப்பூர் சிங்கம். அந்த சிங்கத்தை வீசைய பார்த்தாலே தெரியலையா ஐயா? எப்படி இருக்கு? அதான் சிங்கப்பூர் சிங்கம். சிங்கப்பூர் சிங்கம் பேரை கட்டாலே சும்மா அதறது இல்லாம இருக்கு. அப்படி சிங்கப்பூர் சிங்கம் காலத்தி மேடம் அவர்களுடைய அன்பு கருத்தாலே
நமக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். முதலாக. ஆமா. அதோடு மட்டுமில்ல. கழுத்துல பாத்தீங்களா? கழுத்துல பெரிய மாணிக்க மாலை போட்டிருக்காங்க நம்மள. அதாம்மா பெரிய விஷயம். நீங்க 50000 அவங்க கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல. ஆமா. அன்பளிப்பு ஒரு மாலை கொண்டு வந்து அன்போட போட்டுருக்காவ பாத்தீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. பெரிய ஒரு பாராட்டு. உண்மையிலே அதானே. கைனாலலாம் மாலை வாங்கி பாராட்டுறது வந்து நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு கொடுத்து வச்சவங்க தெரியுமா? ஆமா. அப்படி அவர்களும் அவர்கள் குடும்ப நல கோத்திரங்களும் வழி வழி வம்சங்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் ஐயா வளர வேண்டும் அண்ணே வளர் முகனோட வளர வேண்டும் அப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்படி இருக்க இந்த வல்லரக்க ராட்சதனவன் இமயமலை சாரலிலே சார்ந்து கொண்டு தரைமலிகை சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமலிகை மஞ்சனையாலை கோலம் போட்டு ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து 12 வருடங்களாக தவம் இருந்து வருகிறார். அப்படி 12 வருடங்களாக தவம் இருக்கும் பொழுது இந்த அசையாத கைலாசம் அங்கும் இங்கும் அசைகிறது. ஏன்னு சொன்னா இந்த வல்லரக்க ராட்சதன் அப்படி ஒரு கடிய தவத்தில் இருக்கிறார். அப்படி தவத்தில் இருக்கும் பொழுது இந்த அசையாத கைலாசம் அங்கும் இங்கும் அசைகிறது. உடனே பார்த்தால் பார்வதா தேவி ஆண்டவா பரம்பொருளே இந்த அசையாத கைலாசம் அங்கும் இங்கும் அசைவது காரணம் என்ன? ஆடாத கைலாசம் திடீர் ஆடுகிறது அசைகிறது. ஆமா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார் அடியே பார்வதி ஆதி பாதாளத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதனவன் என்னை தான் நினைத்து இமயமலை சாரலிலே 12 வருடங்களாக தவம் இருந்து வருகிறார். அப்படி என்று சொல்லும் பொழுது அம்மை பார்வதா தேவி சொல்கிறார் ஆண்டவா பரம்பொருளே உங்களை நினைத்து 12 வருடங்களாக தவம் இருக்கிறார் அல்லவா அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுங்க. ஆமா. அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆண்டவன் சிவபெருமான் தன் நந்தி தேவனை தான் அழைத்தார். யார் நந்தி? இந்த ஆதி பாதாளத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதனே என்னை நினைத்து இமயமலை சாரலில் தவம் இருந்திருக்கா அவனை கைலாசத்துக்கு அழைத்து வர வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது நந்தி தேவர் சொல்கிறார் அதாவது சரி சரி எப்ப நீ அதெல்லாம் கவலைப்படாத இன்னப்படி 2 குளிகை இந்த 2 குளிகையை கொண்டு போய் வல்லரக்க நிலத்துல 2 கடாவல்ல ஒதுக்க சொல்லு. ஆமா. அவனுக்கு 2 ரெக்க வந்து முளைக்கும். அந்த ரெக்கையோட புடிச்சு தூக்கிட்டு வந்துரு. பறந்து வந்துடலாம். ஆமா. அப்படி கூட்டு வந்து சொல்லும் பொழுது இந்த நந்தி தேவனானவர் வல்லரக்க ராட்சதனை எப்படி தேடுகிறார் தெரியுமா? இன்னும் காணலைய அரக்கனை இன்னும் காணலைய எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ அரக்கனை இன்னமும் காணலைய கொண்டாங்க கொண்டாங்க அப்படி கொண்டாங்க. காணல் அடிக்குது கைகாலும் நோகுது வேகல் அடிக்குது வெந்தல் ஆகுது இன்னமும் காணலைய அரக்கனை இன்னமும் காணலைய எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ அரக்கனை இன்னமும் காணலைய காண்பேனோ அப்படி இந்த நந்தி தேவனானவர் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே 2 குளிகையை வாங்கிவிட்டு இந்த இமயமலை சாரலிலே வல்லரக்கனை தேடி வருகிறார். அப்ப வல்லரக்கன் இடத்திலே ஏன் வல்லரக்கா இந்த அப்படி 2 குளிகையை கொண்டாங்க கொண்டாங்க. சரி இந்த 2 குளிகையை நீ முழுங்கிறாதப்பா. முழுங்காம என்ன செய்யணும்? முழுங்குன்னு சொன்னா உனக்கு பிட்டில ரக்கம் முளைச்சிரும். பிட்டில முளைச்சா நல்லா இருக்கும்ல. பேக்கில் போவேன்.
பேக்கல போவியா? ரிவர்ஸ் ரிவர்ஸ். உன்னை ரிவர்ஸ்ல கூட்டி போய் நான் என்னைக்கு கைலாசம் கொண்டு சேர்க்க? பிறகு இந்த 2 குளிகைய சரி உன் கடாப்பல்ல ஒதுக்குதேன். உனக்கு 2 ரெக்க வந்து முளைக்கும். சரி நம்ம கைலாசம் போயிடலாம். யா பாவி பயலுக்கு 2 ரெக்கத்தான் முளைச்சது. அரக்க ஒதுக்க 2 ரெக்க முளைக்க இருப்பானோ துள்ளுவானோ பறப்பானோ போவானோ. ஏ அப்பா பறக்காய் இறங்குதான் மேல போறான் கீழே வரான். இப்ப நம்ம கையில எல்லாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா சரி நம்ம இருப்போமா சும்மா? நம்ம கையில 1 லட்சம் ரூபாய் இருந்தா சும்மா இருப்போமா? ஏ அப்பா நான் தான் பெரிய ஆளு. இவர் 1 லட்சம் ரூபாய் கையில இருந்தா பங்கையா வராரு. அடியா சரி அப்படி இந்த வல்லரக்க ராட்சதனுக்கு 2 ரெக்கையானது கைலாசத்துக்கு அழைத்து வந்து சரி ஆண்டவன் சிவபெருமான் இடத்தில் விடும் பொழுது ஆமா வல்லரக்க ராட்சதன் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னமாக ஆதிவள்ளி கைலாசத்தே வல்லரக்க ராட்சதனும் ஆண்டவனின் இடமதியில ஒரு நேரம் தானே சுற்றி உடையவனை நமஸ்கரித்தான். 2 நேரம் தானே சுற்றி ஈஸ்வரனை நமஸ்கரித்தான். 3 நேரம் தானே சுற்றி 3 நேரம் கண்ணனை நமஸ்கரித்தான். உட்காருங்க. நாளை நேரம் தானே சுற்றி நாயகனை நமஸ்கரித்தான். நேரம் தானே சுற்றி ஆண்டவனை நமஸ்கரித்தான். ஆண்டவனின் இடமதியில வல்லரக்க ராட்சதன் 10 நேரம் தானே சுற்றி 10 நேரம் பகவானை நமஸ்கரித்தான். ஆதிவள்ளி கைலாசத்திலே இந்த நந்தி தேவன் முன்னடக்க வல்லரக்கம் பின்னடக்க இந்த கைலாசத்துக்கு வந்த உடனே இந்த வல்லரக்கம் கேட்க நந்தி தேவன் என்ன கேட்க? எப்ப சிவபெருமான எங்க காங்கவே இல்லை, ஆண்டவன் எங்க இருக்காரு? அதானே கைலாசத்துல எல்லாம் ஒரே ஜடமுடி கோலத்தோட இருக்காங்களே, இதுல சிவன் எங்க இருக்காரு? ஒரே புகை மூட்டமாலப்பா இருக்கு. எப்ப எங்க பார்த்தாலும் புகை முழுது. ஏன் வல்லரக்கா அண்ணா இருக்காரு பாரு. தலையில ஒரு கொண்டையோட இருக்காரா? ஆமா மண்டையில ஒரு கொண்டை இருக்கு. கழுத்துல ஒரு பாம்பு கிடக்கா? ஆமா கழுத்துல ஒரு பாம்பு, பக்கத்துல அழகான ஒரு பெண் இருக்கா. பெண்ணுலாம் உனக்கு கண்ணு தெரியுமே. அழகா இருக்கல்ல? அழகா இருக்காளா? அதனால தெரியுது. அவர்தான் ஆண்டவன் சிவபெருமான். அவர்தான் பகவானா? ஆமா சரி. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? ஏன் வல்லரக்கா என்னப்பா உனக்கு என்ன நினைச்சு நீ தவம் இருந்திய? உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு அங்க ஆடு வேணுமா? வேண்டாம். ஏன் மாடு வேணுமா? மாடல எனக்கு மேய்க்க ஆள் இல்ல சுவாமி. எப்ப சொத்து சுகமாது வேணுமா? அப்படி கூடி வரட்டும். அப்படியே தலைவரே ரைட் தங்கம் போட்டோம். ஆண்டவா பரம்பொருளே எனக்கு என்ன வேணும் தெரியுமா? உனக்கு வேணும் 12 வருஷம் பயங்கரமா இருந்திருக்கேன். உனக்கு என்ன வேண்டாலும் கேளு நான் தாரேன். எனக்கு மிளகை காட்டினாலும் மிளகை விட சிறிய வரம் எனக்கு வேண்டும். சரி. சீரகத்தை காட்டினாலும் இந்த சீரகத்தை விட சிறிய வரம் எனக்கு வேண்டும். வேற அப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது என்னடா சீரகம் கடுகு கொத்தமல்லி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, வாங்கிட்டு போய் ஏதாவது மளிகை கடை வைக்க போறியா? இல்ல பகவானே, பெரிய தவமா இருந்திருக்கேப்பா. சரி கேக்குறதே கேட்க. சரி கொஞ்சம் பெரிதாகவே கேளு. அப்ப நான் கேட்ட வரத்தை தருவியலா? நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தாரேன்டா. அப்ப உங்க பக்கத்துல இருக்க மனைவி மேல சத்தியமா நான் தாரேன்னு சொல்லுங்க, நான் சொல்லுவேன். ஏடா சத்தியம் பண்ணாதான் நீ வரத காப்பியா? ஆமா. ஏடா நான் கைலாசத்தை உன்னை படைச்சவனே நான் தான்டா. சரி. என்கிட்ட போய் நீ சத்தியம் கேட்கலாமாடா? உங்களை நம்ப முடியாதுல்ல. பகவானை நம்புடா. நம்ப மாட்டேன். ஏடா நம்புனாதான் வாழ்க்கை, நம்பி வாழு. நம்ப மாட்டேன். அப்படியாப்பா? ஆமா. இப்ப சத்தியம் பண்ண சொல்றியா? சத்தியம் பண்ணா மட்டும் தான் நான் சொல்லுவேன். யார் மேலடா சத்தியம் வேணும்? உங்கள் மனைவி ஆதி சக்தியின் மீது நீங்கள் சத்தியம் செய்து தர வேண்டும். பார்வதி மேல சத்தியமாடா? ஆமா. சரி. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் ஆதி சக்தி மீது ஆணையாக வரந்தார் என்று சொல்ல ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே வல்லரக்க ராட்சதன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சொல்லுகிறான்? ஆண்டவனிடம் அப்படியே இருக்கட்டுனே. சரி. ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவா பரம்பொருளே, பரம்பொருளே, நீங்கள் ஆதி சக்தி மீது எனக்கு ஒரு வரம் நீங்க கண்டிப்பா தரணும். சரி. அப்படி என்ன வரம் என்றால்? அப்படி என்றால் என்ன வரம் வேணும்?
பார்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி, என் வரத்தை நான் சொல்லுதேன். ஆமா, எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வர வேணும்? பகவானே, எனக்கு தூண்டுவான் போனி அக்கினி வர வேணும். ஓ, எரிக்கி வர எனக்கு வேணும். எரிக்கி வர வேணும். எந்த பக்கம் நீட்டினாலும் தீ பிடிச்சி எரிய வேணும். குப்புன்னு பிடிக்கணும். தீ பிடிக்க எனக்கு வர கொடுக்க கடவுளே. கோயில வந்து இருந்துகிட்டு படிக்க பாட்ட பாத்தியல. ஏமா தீ பிடிக்க வர கொடுதானே கேட்டேன். அப்படி தெளிவா சொல்லணும்ல. எனக்கு பிடிச்ச வரம் தானே கேட்டேன். அப்படியா? ஆமா, பகவான் கிட்ட கோடி கணக்கில் நல்ல நல்ல வரமா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச வரம் வந்து நான் கேட்ட வரம் தான். அப்படி ஆண்டவன் சிவபெருமான் இடத்துல இந்த வெள்ளரக்க ராட்சதன் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? என்னையா? ஆண்டவா பரம்பொருளே, என் ஆள்காட்டி விரலால ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தானறிய என்னுடைய சிரசினால் 3 நினைவை சுற்றி எதை நீட்டினாலும் தீப்பிடித்து எறிய வேண்டும். அப்படி போடு. அப்பேற்பட்டு எனக்கு எரிக்கும் வரமானது வேண்டும். சரி, அப்படி கேட்ட பொழுது ஆண்டவன் சிவபெருமான் என்னம்மா என் மகனே வெள்ளரக்கா, என்ன என்ன நீ ஆள வர்றம் கேட்டாலும் சாக வர்றம் கேளாதாடா. சரி, அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் எப்படி வரத்தை கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? தந்தேன்டா வல்லரக்கா நீ நரணியெல்லாம் ஆண்டிடுவாய். நீ நரணியெல்லாம் ஆண்டிடுவாய். தந்தேனடா வல்லரக்கா கொடுத்தேனடா வல்லரக்கா நீ குவளையத்தை ஆண்டிடுவாய். நீ குவளையத்தை ஆண்டிடுவாய். கொடுத்தேனடா வல்லரக்கா குவளையத்தை ஆண்டிடுவா கொடைக்கு கீழே. குவளையத்தை ஆண்டிடுவா கொடைக்கு கீழே. அப்படி ஆண்டவன் சிவபெருமான் இந்த வெள்ளரக்க ராட்சதரிடத்திலே தந்தேன் வல்லரக்கா நீ தரணி எல்லாம் ஆண்டிடுவாய் கொடைக்கின் கீழே. ஒரு கொடைக்குள்ள இருந்து ஆளுவாய். கொடுத்தேனடா வல்லரக்கா இந்த குவளையத்தை ஆளுவாய் ஒரு கொடைக்கு கீழே. அதாவது ஆண்டவன் சிவபெருமான் வரத்தை கொடுக்க முன்ன என்ன சொல்லி கொடுத்தாரு? என்னமா சொல்லி கொடுத்தாரு? வல்லரக்கா, என்னப்பா? தந்த வரத்தை கொண்டு தவறியாது செய்தேயானால் நான் தந்த வரமே ஒரு தலையா இருக்குமாடா அப்படி என்று சொல்லி வரத்தை கொடுத்தார். அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனானவன் வரத்தை வாங்கிவிட்டு கைலாசத்தை விட்டு வரும் பொழுது இந்த நாரதர் மாமுனி வர பார்த்தார். ஏ வல்லரக்கா, போகும்போது ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா போனியே பெண்ணு இப்படி வர என்ன? அதோட சந்தோஷமா வழி விடுறாரதா? வழி விடவா? ஆமா, வழி விடுங்க. நீ என்னன்னு சொல்லிட்டு போப்பா. என்னன்னு சொல்லிட்டு போ. ஏ நாரதா, சரி, நான் 12 வருஷம் தவ இருந்தேன். சரி, பகவான் கிட்ட போய் நான் எரிக்கி வர வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்க வழிய விடு. பகவான் உனக்கு எரிக்க வரம் கொடுத்தாரா? ஆமா, என்னை ஏத்தவங்கள பூராமே நான் எரிக்க போறேன். எரிக்க போறியா? ஆமா. எப்படி? என்ன? சரி, ஆண்டவன் உனக்கு எப்படி வரத்தை கொடுத்தாரு கண்ணால பாத்தியா? அப்படி கேளு. சரி, கைலாசத்துல நான் போய் தவம் இருந்து கேட்டனா? சரி, பகவான் கூப்பிட்டு உனக்கு நான் தந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அடக்கடவுள நான் வாங்கிட்டு வந்தேன். சரி, அப்படின்னு வந்துகிட்டு இருக்கேன். அவர் தந்தேன்னு கொடுத்தாரா? ஆமா, தந்தேன் நான் வந்தேன்னு வந்துகிட்டு இருக்கானா? ஆண்டவன் சிவபெருமான் உன்னை ஏமாத்திட்டாரு. நாரதா, என்ன என்ன சொல்லுகிறாய்? எப்ப வரத்தை நீ பரிசோதனை பண்ணி பாத்தியா? நாராயண பரிசோதனையா? ஆமா, பாக்கலையா? நாரதா, சரி, நாரதா என்ன ஒன்னே நீட்டட்டுமா? எப்ப என்ன நீட்டாத? யாரு உனக்கு வரத்தை கொடுத்தாங்களோ நீ அங்கே போய் பரிசோதனை பண்ணி பாரு. கைலாசத்துல போணுமா? ஆமா, கைலாசத்துல கடவுளை போய் நீட்டணுமா? ஆமா, அப்படியா? அது வா விருப்பம். சரி, அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த வல்லரக்க ராட்சதன் மனதுக்குள்ளே எண்ணுகிறார். ஆண்டவன் சிவபெருமானை எரித்தமானால் ஆதிசக்தி நமக்கு சொந்தம். சரி, இந்த ஈஸ்வரியை எரித்தமானால் ஈஸ்வரியால் நமக்கு சொந்தம். அப்படி இந்த வல்லரக்க ராட்சதன் எரிக்கி வரும் பொழுது ஆதிவள்ளி கைலை விட்டு யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள் தெரியுமா? நாரதர் ஓடினார், நாரதர் ஓடினார், இந்திரன் ஓடினார், சந்திரன் ஓடினார், அங்கே சூரியன் ஓடினார், சுக்ரன் ஓடினார், அங்கே ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்னிதேவன் ஓடினார், அங்கே கிளை நல்ல வாகனத்தில் மன்மதன் ஓடினார், அங்கே
அங்கே சிங்கமுக வாகனத்தில காளி தேவி ஓடினார் சிங்கமுக வாகனத்தில காளி தேவி அங்கே படைக்கு தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார் படைக்கு தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார் அங்கே குடையை போட்டுவிட்டு குண்டோதரை ஓடினார் குடையை போட்டுவிட்டு குண்டோதரை ஓடினார் அங்கே மயில் நல்ல வாகனத்தில சுப்பிரமணியன் ஓடினார் மயில் நல்ல வாகனத்தில சுப்பிரமணியன் ஓடினார் அப்படி ஆதிவள்ளி கையிலே விட்டு இந்த வல்லரங்க ராட்சதனுக்கு தான் பயந்து ஆண்டவன் சிவபெருமான் தேவாதி தேவர்களில நந்தவன தோட்டமாக்கி அந்த நந்தவன தோட்டத்திலே ஆண்டவன் சிவபெருமான் லிங்கமாக போய் ஒளிய இந்த அம்மை பார்வதா தேவியானவள் ஆதிவள்ளி கைலாசத்திலே இன்னும் 10 நிமிஷத்துல சாஸ்தா இளங்காமணி சாஸ்தா பிறக்கணும்னு நமக்கு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள். ஆகையால கதையை வந்து இப்ப சுருக்கமா சொல்லி பாப்பா சாஸ்தாவை பெரிய பண்ண போறாங்க. நேரத்தை கூப்பிடுங்க. அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே அம்மை பார்வதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமனை காணாமல் 8 நாள் அழுது புலம்ப அண்ணன் கோபால கண்ணனை அழைக்க அண்ணன் கோபால கண்ணன் ஆண்டவன் சிவபெருமன் இடத்துல சென்று ஆடு மாடுகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு ஆண்டவா பரம்பொருளே நீங்கள் எப்படியாவது வல்லரக்க ராட்சதனை அழிக்க வேண்டும், அப்படி அழிச்சால்தான் நான் கைலாசத்துக்கு செல்லுவேன் அப்படி என்று சொல்ல ஆண்டவன் இடத்திலே மோகினி கோபாலக்கண்ணன் என்னமா சொல்றாரு, அதாவது இந்த வேடத்துல போனன்னு சொன்னா இந்த வல்லரக்கை கண்டுபிடிச்சுக்கிடுவான். அப்ப கோலத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கோபாலக்கண்ணன் எப்படி வடிவம் கொண்டுகிறார் தெரியுமா? ஆதிவள்ளி கையிலை வேட்டு ஆதிவள்ளி கையிலை வேட்டு ஹரிராத்திர போமா 16 வயதோடைய மோகினி போல் வடிவாங்க வல்ல ரக்கனை தேடியாலோ அந்த வான தோட்டத்தீரா அழகுடானே வாராரு வல்ல ரக்க ராச்சோதானோ மங்க என்று தான் நினைத்தான் மாயன் என்று என்னால வல்ல ரக்க ராச்சோதானோ என்னாத எண்ணம் மேல என்னாத எண்ணம் மேல என்னுதானே மனமதில இந்த மோகினியால் இடமாதேரா வல்லரக்க ராச்சோதியாடி அம்மா பெண்காடிய நீ ஒத்த வழியா வந்தாதே நாடு என்ன நகரம் என்று சொல்லி வல்லராக்க மோகினியால் இடமாதீரா அழகுடான சொல்லுதார் அந்த வார்த்தை காதில் அந்த வார்த்தை காதில் மோகினியால் யாரு சொல்லுவார் ஐயா மேல வாங்க. நையாண்டி மேளம் சாஸ்தா பிறக்கும் போது நையாண்டி மேல வாங்க. தப்பு மேளம் வந்தாச்சு. அப்படியே நந்தவன தோட்டத்திலே ஆயக்கண்ணன் கோபாலன் 16 வயதுடைய ஜகடம் மோகினி போல வடிவம் கொண்டு இந்த வல்லரக்க ராட்சதன் இடத்துல கேட்கிறார், அம்மா பெண்கொடி உனக்கு என்ன ஊரு என்ன தேசம்னு கேட்க அப்ப அந்த மோகினியானவள் வல்லரக்க ராட்சதன் இடத்துல கேட்கிறார், வல்லரக்கா உனக்கு ஊரு என்ன பேரு என்ன? சரி நான் வந்து ஆதி பாதாளத்தை ஆண்டு வருகிறேன். ஆமா நீ என்னோடு வந்தேனால் சரி நம் மன்னவரும் மனைவியுமாக மகிழுடனே ஆண்டிடலாம். பாதாள உலகத்திலே மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்து கூடி ஆட்சி செய்யலாம். கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டிடலாம். சரி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா இந்த மோகினி பெண்குடியானவள் சொல்கிறார், என்ன சொல்றா? ஏ வல்லரக்கா நான் உன் கூட வரணும்னு சொன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும். நீ இருக்க அழகுக்கு ஒரு சத்தியம் என்னம்மா? 1000 சத்தியம் நான் பண்ணித்தாரேன். அப்படியா? என்ன சத்தியம் பண்ணணும்? அதாவது பெண்ணால கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பெண்ணால கெட்டகுடி பெருங்குடி நிறைய இருக்கு. இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, வாலி கெட்டதும் பெண்ணாலே, ராவணன் கெட்டதும் பெண்ணாலே. ஆமா மங்கை என்று தான் நினைத்தான், மாய கண்ணன் என்று எண்ணவில்லை. நினைக்கல. பெண் மீது மோகம் கொண்ட இந்த வல்லரக்க ராட்சதனவன் மோகினிடத்திலே சொல்கிறார், ஏ பெண்கோடி உனக்கு கூட பிறந்தது யாரெல்லாம்? என் கூட பிறந்தது 8 பெண்ணு. சரி நான் தான் 8வது பெண்ணு. 8 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? 8 பேரையும் 7 பேரையும் 7 இடத்துல கட்டி கொடுத்துச்சு. சரி எனக்கும் அதே மாதிரி ஒரு கல்யாணம் ஆச்சு. அதனால இப்ப அதை நான் சொல்ல நேரம் இல்ல எனக்கு. சரி நான் சண்டை போட்டு பிறந்து புகுந்த வீட்டுல சண்டை போட்டு பிறந்த வீடு போயிருக்க வழி ஓடி. நீ ஒரு பக்கம் போண்டா, நான் சொல்லுத கேளு. என்ன செய்யணும்? நீ ஏன் கூட வா.
உன் கூட வரவா? ஆமா. நீ என் கூட வந்தன்னு சொன்னா நம்ம ஆதி வேதாள உலகத்திலே சரி மன்னவனும் மனைவியாக மகிழ்வுடனே ஆண்டிடலாம். ஏப்பா நானே யாருக்கல்ல ரெண்டாம் தடவை கட்டி கொடுக்க போய் தான் சரி சக்களத்தி சண்டை போட்டு நான் வந்து சக்களத்தி சண்டை போட்டு நான் பூந்த விட்டு பிறந்த விட்டு போய்கிட்டு இருக்கேன். சரி உனக்கு யாருக்கல்ல கல்யாணம் ஆவன மாதிரி உன் முகத்துல தெரியுது. அப்படியா? உனக்கு மூத்தோடிய ஒருத்தி இருப்பா அவளுக்கு. ஆமா இருக்கா. அவ கூட அவ என்கிட்ட சண்டைக்கு வரவா? மூத்தோடியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் கூட வா, நம்ம வாழ்ந்துக்கிடலாம். அப்படியா? ஆமா. நான் வந்து நான் ஒரு சத்தியம் கேட்க செய்வியா? நீ என்ன காசுன்னு சொல்லு. உனக்கு வாக்கப்படணும்னா சரி நீ மூத்தோடியா இருக்காளா? அம்மா அவட்ட நான் மோகம் கொடுத்து பேச மாட்டேன். சரி அண்ணன் வாங்கி உண்ண மாட்டேன். சரி அப்படின்னு 3 தடவை தலையை சுத்தி சரி உன் கண்டத்துல வச்சு சத்தியம் பண்ணு. அப்படியா? அப்படின்னு சொல்லும்போது பல்லவக்க ராஜன் எப்படி சத்தியம் செய்கிறான் தெரியுமா? எப்படி அலசியது? இப்ப நான் கொடுத்த பிள்ளை நான் கொடுத்த வர ஒரு நாள் எப்படி அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவன் சோதரமா இடத்துல ஆயக்கண்ணன் கோபாலன் சொன்னார். நான் சொர்க்கத்தை மாற்றி போனேன், அதனால வல்லரக்கனை அழிச்சிட்டேன். அப்படி நீங்க என்ன சொர்க்கத்தை எடுத்தீங்க? அப்ப ஏன் முன்னாடி சொர்க்கத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவன் சோதரமா இடத்துல ஆயக்கண்ணன் கோபாலன் சொன்னார். நான் அந்த சொர்க்கத்தை எடுத்தேன்னு சொன்னா என் மனசை வளர்க்க மாட்டேன்னு சொல்லி நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி தரணும். சத்தியம் பண்ணி வர அப்படியா? சரி அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சோபரமானிடத்திலே ஆயக்கண்ணன் கோபாலன் கோபினி வரை கொண்டார். எங்க பிறகு செய்ய சாத்தா பிறக்க போறாரு. எங்க பிறகு பண்ணிடலாமா? சரி அப்படி ஆண்டவன் சோபரமானிடத்திலே இந்த ஆயக்கண்ணன் கோபாலன் ஆமா அதாவது ஒரு 16 வயதுடைய பெண்ணு போல வடிவம் கொண்டு இருந்தா எப்படி இருக்கும் பார்க்க? அழகுங்களா? சொல்லிக்கிறார். ஒரு 16 வயது பிள்ளைக்கு நல்ல சேலை கட்டி தங்க நகைகளை போட்டு தலை நிறைய பூ வச்சு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். அப்படியா? எங்க அத்தைக்கு எனக்கு வாங்கி பிடிக்கல பூ சேலை சரி பிளாஸ்டிக் பூ என்ன சாப்பிட்டு சரி சரி அப்படியா? அப்படியெல்லாம் இல்லை. கணவன் மனைவி சொன்னா மனைவிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் கணவர். அப்படியா? சரி குங்குமம் போட்டு வைக்கணும். நெத்திய தெரியாத சிக்கர் போட்டு என்ன போட்டு ஒரு நாளைக்கு பாம்பு போட்டு வைக்கா, ஒரு நாளைக்கு சூறாயில போட்டு வைக்கா, ஒரு நாளைக்கு வெட்டமா போட்டு வைக்கா. அது போட்டு ஒரு மாடல் வந்திருக்குமா? மாடல் வந்திருக்கோம். பார்க்க முடியுமா? என் வீட்டுக்காரி உங்க அம்மா வந்து என்ன போட்டு வைக்கா தெரியுமா? பொட்டிலே மணி தொங்குது. பொட்டிலே மணி தொங்குது. எப்படி தொங்கும்? அப்படி மாடல் வந்திருக்கு. ஜாக்கெட்
பொட்டுல அத்தனை டிசைன் இருக்கு. ஆமா அந்த வாங்கி கொடுக்க முடியாது. எங்களுக்கே வாங்கிடல, எங்க அம்மாக்கு வாங்கி கொடுப்பாரு. அப்ப இந்த மோகினி பெண்குடானவள் எப்படி அழகுடனே இருக்கிறாள் தெரியுமா? பெண்ணுக்கான பெண்ணால பெண்ணுக்கான பெண்ணால என்ன மயிலால கண்ணு ரெண்டு காதால காது நல்ல வடிவால மையழகு கவிதைக்கு பொய்யழகு அவரைக்கு பூவழகு நான் அழகு கண்ணுக்கு வைத்துதான் மோகினி பெண்களானவள் பெண்ணுக்கான பெண்ணழகு பேரையின் மலையழகு வெள்ளும் மலர் பூத்தனை போல இல்லாசி தோறலாம் ஒரு சைஸா இருக்கு. ஓகே இந்த காலத்துல மூட்டுக்க பார்த்தா அவ்வளவுதான். வெள்ளும் மலர் பூத்தனை போல இல்லாசி தோறங்களாம் முட்டு கட்டி கொத்தனை போல முன்வரிசை தவறலாம். சொல்லும் போது அழகா இருக்கு பத்தியா? பச்சரிசி மாறி அப்படி இருக்கணும். அப்படி அதாவது அந்த காலத்துல முடியல பெண்களுக்கு எவ்வளவு இருக்குமா தெரியுமா? காலுக்கு கீழே கிடந்து இருக்குமா? என்ன வேலை? அப்படியா? இந்த காலத்துல வீட்டுக்காரி அவுத்து விட முடியல, அதுவும் ஒத்துன்னு விழுந்து தனியா விழுந்து தரையில காலையில ஃபுல்லா முடிய வைக்க வேண்டியது ஆணையில கொண்டு போட்டு சரி தாலியும் கலட்டி ஆணையில கொண்டு போட்டாமா